நன்றி சார், நன்றி. இப்போ நம்ம அமைப்பு சார்பாக ஏபிஜேவிஐபி குளோபல் 2026 புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்போல்லாம் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, ஷார்ட்ஸ் அப்படின்னு உலகமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க காலத்தில் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்களா, இந்த படித்ததெல்லாம் இப்போ நிறைய பேர் வெளியிட்டுட்டே இருக்காங்களே, இதெல்லாம் படிக்கிறாங்களா, வாங்குறாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இது எல்லாத்தையும் விட புத்தகம், ஒரு எழுத்து, ஒரு வாசிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நான் ஆரம்பிக்கிறேன். 2015 வருஷம் அமெரிக்காவில் ஒரு பழங்குடியினர் படிக்கிற ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. 3ஆவது வகுப்பு படிக்கிற ஒரு டீச்சர் அதில் பாடம் எடுக்கிறாங்க. அந்த ஸ்கூல் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஒரு கற்பினர் இருக்கிற ஒரு ஸ்கூல், படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல். அது நிறைய ஒரு டைம் அந்த டீச்சருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா வந்துச்சு. பிள்ளைங்களுக்கு தான் டெய்லி பாடம் எடுத்து போர் அடிக்கிறோமே, ஒன்னே இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது வகுப்பு பிள்ளைங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்க தான், அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி அவங்க எல்லாருக்குமே ஒரு தலைப்பு தரேன், இந்த டீச்சருக்கு இது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதிட்டு வாங்க பாப்பா அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு தலைப்பு தராங்க. அந்த குழந்தைங்க எழுதிட்டு வராங்க. அடுத்த நாள் எல்லாருமே காமிக்கிறாங்க. அந்த டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி கூட இந்த குழந்தைங்க யோசிப்பாங்களா, எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பிள்ளைங்க ரொம்ப வித்தியாசமாக எழுதிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு பையன், சின்ன பையன் எழுதியிருக்கான். இந்த டீச்சர் அன்றைக்கி என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்க, நான் லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டும்தான். அன்றைக்கி அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வரது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வெளியே நிற்க வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன அதை எழுதியிருந்தான். அதை பார்த்து அந்த டீச்சர் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு, இவ்வளோ யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லோரும் வித்தியாசமான காரணம். இதில் ஒரு பையன் எழுதியிருந்தான், டீச்சர் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நான் எதுவுமே எழுதிட்டு வரல, சோம்பேறின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் அது எழுதுறக்கூடிய ஒரு பேனா பென்சில் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு என்னை அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய வித்தியாசமான காரணம். அதில் ஒரு முக்கியம், ஒரு பையன் எழுதுறான், எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, ஆனால் உயிரோடு தான் இருக்கார். அவரை ஒரு சின்ன தப்புக்காக அரசாங்கம் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. அவர் மெக்சிகோ நாடு கடத்திட்டாங்க. அவர் மட்டும் என் கூட இருந்தால் நான் இன்னும் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான காரணங்களாம் எழுதி கொடுத்துருக்காங்க டீச்சர்கிட்ட. அதை பார்த்து டீச்சருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இதை இப்படியே இல்லாமல் ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிடலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு புத்தகமாக மாற்றி வெளியிட்டாங்க. அதை பார்த்து நிறைய பேர் அதை பார்த்து நிறைய அந்த ஸ்கூலுக்கு இப்போ அந்த பென்சில் பேனா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தாங்கள்ல, அதையும் பார்த்த உடனே நிறைய பேர் அந்த ஸ்கூலுக்கு உதவி செஞ்சாங்களாம். அதே மாதிரி இந்த ட்விட்டர்லையும் வெளியிட்டாங்க. ஒவ்வொரு பக்கத்தையுமே டெய்லி ட்விட்டரில் வெளியிட்டாங்க. அது நிறைய பேரோட பார்வைக்கு போய் ஒரு பையன் சொன்னாலே எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க, ஸ்கூலில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான். அது ஒவ்வொன்றா போய் அமெரிக்கா அதிபர் மாளிகைக்கு போய் டைரெக்டாக அமெரிக்கா அதிபர் ஒரு டைம் பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு சின்ன பையன் 3ஆவது படிக்கிற ஒரு பையன் இந்த அளவு யோசிக்கிறானா, இந்த அளவு வெளியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த விஷயத்தை கூப்பிட்டு அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாராம், இது மாதிரி ஒரு பையன் எழுதியிருக்கான், யாருன்னு பாருங்க, அதை முதல் அவரை பார்த்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாராம். ஒரு அரசாங்கத்தால், ஒரு அதிகாரிகளால், கூட இருக்கிறவங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன பையனோட எழுத்து, ஒரு வாசிப்பு செய்ய முடியும் அப்படின்றதான் இந்த கதையோட கரு. இந்த நூலோட நம்ம விழாவுக்கு வந்திருக்கிற இந்த நூலோட ஆசிரியர், அதாவது நலந்தான மொழியின் ஆசிரியர் திரு மின்னல் அம்ஜத் அவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சமூக போராளி. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுக்குற ஒரு சமூக போராளி. பேசுறது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர். நீங்கள் எல்லாருமே ஸ்டெர்லைட் போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் களத்தில் இறங்கி காவல்துறையோட அடக்குமுறைக்கு எதிராக போராடி இந்த போராட்டம் வெற்றி பெற காரணமானவர் முக்கியமானவர் திரு மின்னல் அம்ஜத் அவர்கள். தன்னுடைய போராட்ட களம் மட்டுமல்லாமல்
தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் மக்களிடையே நிறைய கருத்துக்களையும் மாற்றங்களையும் விளைத்து வருகிறார். அவருடைய எழுத்துக்கள் முக்கியமா தொழிலாளர் நலன் சார்ந்தது மட்டுமே இருக்கும். இதுவரை யாருமே அறிந்திடாத தூய்மை பணியாளர்களின் மறுபக்கம், யுத்தமின்றி சுத்தம் செய், கோரல் மில் பணியாளர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் பற்றிய புறம் பேசலாமா நூல், மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய அரசியல் பேசுவோம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். ஆக்சுவலாக அவர் இப்போ எழுதியிருக்கிற ஒரு நூல் வந்து நலம் தானா, அதாவது செவிலியர்களை பற்றி, நர்ஸை பற்றி எழுதியிருக்கிற ஒரு நூல். செவிலியர்களின் வாழ்க்கை பின்னணி, அவருடைய தியாகம், அவருடைய சகிப்புத்தன்மை இவற்றை இந்த நூல் பறைசாற்றுகிறது. அன்பு சகோதரர் அவர்களின் எழுத்துக்களும் சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நூலும் செவிலியர்களின் மாண்புகளை பற்றியும் மருத்துவத்துறையிலே அவருடைய சிறப்பான பங்களிப்பை பற்றியும் சிறப்புடன் எடுத்துரைக்கின்றன. அன்பு சகோதரர் திரு மின்னல் அம்ஜத் அவர்கள் மென்மேலும் பல உயரங்களை அடைய வேண்டும் என்று நம் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்பு அளிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம CEO டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தந்தையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆசிரியர், அவங்க சகோதரி வந்து ஒரு ஆசிரியர், அவரோட தம்பி வந்து ஒரு ஆசிரியர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக பயணம் பண்ணிட்டு இருக்கவங்க. நிறைய புக்கை வந்து வாசிக்கிற ஒரு சிறந்த வந்து வாசிப்பாளர். உங்களுக்கு வந்து எந்த புக்கை கொடுத்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் கரைச்சி குடிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டிட்டோவாக வந்து பேசக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பெண்மணி உங்களுக்கு வந்து. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சகோதரி வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து நான் முத்துக்குமார் பாடலாசிரியர், மறந்த பாடலாசிரியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பரிச்சயமானவங்க இருப்பாங்க. அவரோட சகோதரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதிப்பாளர், வெளியீட்டாளர், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து எழுத்துத்துறைக்கு களத்துறைக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாகவே அவங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க பேச்சுல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அவங்க பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு வந்து, ஆனால் அது தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல தருணத்தில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து உங்க எல்லாரும் சார்பாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நாங்கள் இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக பண்ணுற எல்லா ப்ரோக்ராமையும் கோஆர்டினேட் பண்றது அவங்க தான் கோஆர்டினேட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து நடத்துறது யாராலும் நடத்தலாம். உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லா மக்களும் கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பணி. உங்களுக்கு வந்து ஒரு முதல்வர்கிட்ட பேச சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா பேசுவாங்க, ஒரு அமைச்சர்கிட்ட பேச சொன்னாலும் அசால்ட்டா பேசுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாமவன்ட்ட பேச சொன்னாலும் அசால்ட்டா பேசுவாங்க. உங்களுக்கு வந்து இது தனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். உங்களுக்கு வந்து அந்த தகுதியும் திறமையும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பெண்மணி. அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷ தோழி அவங்களுக்கு வந்து என் தொழிலையும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேவையிலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே பயணிச்சுட்டு இருக்க ஒரு நல்ல தோழி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறவங்களுக்கு வந்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அப்படின்னா, எனக்கு இந்த ஃபீல்ட்ல கிடைச்ச வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முத்து, ஒரு அன்பு சகோதரன் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் அம்ஜத், அவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா அம்ஜத். ஆனா அவரோட செயல்பாடை பார்த்து வந்து உலகம் கொடுத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல். ஏன்னா அவரோட செய்யக்கூடிய பணி வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவும் விவேகமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து அதனால அவருக்கு அடைமொழியே என்ன ஆகி போச்சுன்னா அம்ஜத் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு வந்து மின்னல் அம்ஜத் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அவருக்கு தெரியும். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையில இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை சுத்தி நடக்கிற அடிமட்ட தோழர்களோட கஷ்டத்தை வந்து தெரிஞ்சு புரிஞ்சு வளர்ந்த நாள். உங்களுக்கு வந்து அந்த தோழர்களுக்கு சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியா நிக்கணும். உங்களுக்கு வந்து எல்லாருமே மேல்மட்ட வர்க்கம், அதிகார வர்க்கம், தொழில் வர்க்கம், அரசியல் வர்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து அவர் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சிந்தனையை உருவாக்கி உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான களத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்கொண்டு உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசமான மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி கண்டுபிடிச்சவங்களுக்கு அவருக்காகவே அவர் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களின் தோழனா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 20-30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி போராடுற ஒரு உண்மையான வந்து பாத்தீங்கன்னா வந்து கள சமூக போராளி. அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அம்சத்தை கூப்பிடுங்க, மின்னல் அம்சத்தை கூப்பிடுங்க, உங்களுக்கு அவர் பாத்துக்கிறார். உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில வந்து நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரை வந்து பாத்தீங்கன்னா
உச்சரிக்காத அமைப்புகளோ இயக்கங்களோ வந்து அரசியல் கட்சிகளோ வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்களோ கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காரு. நாங்களும் மேடமோ எப்ப பேசணும் சரி உங்களுக்கு வந்து சார் நான் இன்னைக்கு காலையில போன் பண்ணா காலையில 2 போராட்டத்தில் இருப்பாரு, மத்தியானம் போன் பண்ணா மத்தியானம் 4 போராட்டத்தில் இருப்பாரு, சாயந்தரம் போன் பண்ணா அங்க 8 போராட்டத்தில் உட்கார்ந்துருப்பாரு. ஒரு நாளைக்கு அவர் எத்தனை போராட்டத்தில் கலந்து பாருங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் போராட்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவரு அனுபவிக்காம தனக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்தை கூட பண்ணிக்காம அவளை கண்டு மக்களுக்காகவே வந்து தன்னலம் இல்லாம வந்து பொதுநலத்தோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் போராட்ட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சு சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காரு. இந்த போராட்ட வாழ்க்கையில கூட வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கிற ஒரு திறமையை வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் களத்துல பாக்குறது, சமுதாயத்துல பாக்குறது, ஊருக்குள்ள பாக்குற எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கலந்து ஒரு நூலா வெளியிடணும், ஒரு புஸ்தகமா வெளியிடணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு தனக்குள்ளேயே உருவாக்கியவங்களை கண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நூல்களை வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு அவங்களை கண்டு. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பீகார்ல போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாநாடு முடிச்சுட்டு வந்தாரு. இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நலந்தானா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடணும்னு சொல்லி போன மாசமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு. நம்ம அப்பவே சொல்லியிருந்தவங்களை கண்டு தமிழ்நாட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த கவிஞரா திகழ்ற திரு சுரதா சாராவோட அருமை புதல்வன் வந்து பாத்தீங்கன்னா திரு கல்லாடன் சுரதா சார் வர்றாங்க அவங்களை கண்டு பாத்தீங்கன்னா. அது போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூபிகளை பத்தி பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அதுல PhD வாங்கின நம்ம ஜாஃபர் அலி சார் வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்க அவங்களை கண்டு. நம்ம தமிழ் அறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாகா மரக்கார் சார் வந்து வர்றாங்க அவங்களை கண்டு. அது போக வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாளே தமிழுக்காக அர்ப்பணம் பண்ணி அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு வந்து நம்ம அருமை சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அசந்தாவா சார் வர்றாங்க அவங்களுக்கு வந்து. அதுபோல நம்ம சிறந்த தொழிலதிபர் சுரேஷ்குமார் சார் வர்றாங்க. அதுபோல IAS டாப்பர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்துல்லா அஃபீஸ் சார் வர்றாங்க, கவுன்சிலர்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு வந்து. அதுபோல ஜமாய் அவங்களுக்கு வந்து கலைக்குழுக்கள் வர்றாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்வை மாற்றத்தினாலே வர்றாங்க. இவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வெளியிடுறதில்ல, எங்க அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறவங்களை கண்டு. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்தந்த துறையில ஜாம்பவான்கள் அவங்களை கண்டு. இவங்க கையில் அந்த புத்தகம் போய் சேர்றது தான் வந்து அந்த புத்தகத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீகார்ல இருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தார் அவங்களை கண்டு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 போராட்டத்தை வச்சு முடிச்சு உங்களுக்கு வந்து நேற்று நைட்டு தான் அவசரமா கிளம்பி இன்னைக்கு காலைல ஒரு 10:30 மணிக்கு தான் வந்தார் அவளுக்கு. இந்த நல்ல தருணத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு அன்பு சகோதரோட புஸ்தகத்தை நம்ம கோயம்புத்தூர் APJ VIP குளோபல் விருது அந்த கலாச்சார திருவிழாவில் நாங்கள் வெளியிடுறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அவங்களுக்கு வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு வந்து டிவியில பார்த்திருப்போம், நிறைய பேர் வந்து பார்த்தா செவி வழியா கேட்டிருப்போம், உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தா பேப்பர்ல படிச்சிருப்போம் உங்களுக்கு வந்து. ஆனா அன்பு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்துல எத்தனை நாள் நடந்துச்சு அந்த போராட்டம்? 100 நாள் நடந்த போராட்டத்துல 100 நாளுமே களத்துல நின்று போலீஸ் அடக்குமுறை, அதிகாரம், அரசியல் எல்லாத்தையும் தாண்டி எதுக்காகவே பின்வாங்காம முன்னாள் அம்பேத் மாதிரி வந்து நிறைய முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து. அதுல எந்த வித பின்வாங்கும் வாங்காம கடைசி நாள்ல துப்பாக்கி சூடு நடக்குது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். 13 வராது 11 ரூபாய் 15 பேர் வந்து துப்பாக்கி சூட்ல இறக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. நம்ம முன்னாள் முதல்வர் சொன்னார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ சிட்டுக்குருவி வந்து சுட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஆனா அந்த சுடப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னணியில நின்று வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கூட்டத்தை வழிநடத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா தூண் வந்து அவர் அவங்களுக்கு வந்து அவரு அந்த கூட்டத்தில் நிக்கிறாரு. ஆயிரக்கணக்கான பேர் அந்த கூட்டத்தில் நிக்கிறாங்க, துப்பாக்கி சூடு நடக்குது. இவரும் இவர நண்பரும் பக்கத்தில் நிக்கிறாரு உங்களுக்கு. போலீஸ்காரங்க துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற நண்பரு துப்பாக்கி சூட்ல இறந்து போயிட்டாரு. அவர் அடுத்து நிக்கிறாரு, அடுத்த டார்கெட் அவர் தான். இறைவன் புண்ணியத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் செஞ்ச சேவைகளும் அந்த தொழிலாளர்களுக்காக அவர் வாழ்ந்தார் பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையும் அவர் உயிரை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி கொடுத்தது அவங்களுக்கு வந்து. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலத்தை பாராட்ட கொடுக்கணும். நம்ம கேட்கறது வேற, படிக்கிறது வேற, பார்க்கறது வேற, களத்துல இறங்கி செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நல்லது பண்ணனால வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அவர் உயிரை வந்து
ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்க மிகப்பெரிய வந்து காரியத்துக்கு வந்து உங்களை வச்சிருக்கேன், இன்னும் நீங்க நிறைய சேவைகளை மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த உயிரை வாங்காம உங்களுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை களத்துல இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு சமூக போராளி. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம திருநெல்வேலியில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி விஐபி குளோபல் சிறந்த சமூக போராளி விருது வந்து அவர் கொடுத்தோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நாட்டில் வாழக்கூடிய ஒரு மிக சிறந்த மனிதர்கள் உங்களுக்கு. அந்த மனிதனோட புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விழால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிடுறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறவங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக நம்ம விருதாளர்கள் எல்லாருமே மேடைக்கு வரவங்களுக்கு நம்ம அன்பு சகோதரர் கல்லாடன் சுரேதர் சார் உங்களுக்கு வந்து அவங்க துணைவியார் அவங்க, அதுபோல் ஜாஃபர் அலி சார் அண்ட் வந்து மரக்கார் சார் உங்களுக்கு உண்டு, அதுபோல் அசன் பாபா சார் உங்களுக்கு உண்டு, அது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுரேஷ்குமார் சார், அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலை நிகழ்ச்சிகள் பண்ண வந்திருக்க அவங்களோட ஃபேமிலி, நம்ம கலைக்குழுவோட தலைவர் எல்லாருமே மேடைக்கு வாங்க. உங்களுக்கு வந்து உங்க எல்லார் கையாலையும் வந்து பார்த்தா இந்த புத்தகத்தை எழுதுறதுல எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஐஏஎஸோட மெயின் அவங்க தாயார் அவங்களும் மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. உங்களுக்கு வந்து அனைவருக்கும் காலை வணக்கம் போய் இப்போ மதியானம் வணக்கம் ஆயிட்டு. அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் என் பேர் மின்னல் அம்ஜத். ஏற்கனவே வந்து அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க. நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன். தூத்துக்குடி ப்ராப்பர் தூத்துக்குடி தான். இந்த நிகழ்வில் வந்து நலந்தானா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருந்தேன். என்னுடைய அருமை சகோதரர், பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய தோழர் சலீம், ஏபிஜே சலீம் அவங்கக்கிட்ட வந்து அப்படின்னா என்னுடைய ஆப்ளிகேஷன் வச்சுருந்தேன். கண்டிப்பாக வந்து அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அவசரமாக இந்த புத்தக வெளியீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 2 பேரை பற்றி நான் சொல்லிடுறேன். சலீம் பாயும் அதே மாதிரி லட்சுமி பிரபா மேடமும். அவங்கள பார்க்கும்போதுல எனக்கு ரொம்ப பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் வந்து அப்படின்னா ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வரலாற்று காலத்துலேயும் நிறைய நட்புக்கு வந்து நிறைய உதாரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இஸ்லாமியர்களாக எடுத்துக்கிட்டிங்கனாலுமே முகமது நபிக்கு வந்து அப்படின்னா ஸல்லல்லாஹு வந்து அப்படின்னா கூட இருந்தவங்க யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மகளை வந்து அப்படின்னா கெட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து அப்படின்னா ஒரு நட்புக்கு வந்து அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து அப்படின்னா ராமாயணம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமாயணம் மகாபாரதத்துலேயும் நிறைய நட்புக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துரியோதரனுக்கு வந்து அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நட்புடன் இருந்தது வந்து அப்படின்னா கர்ணன் வந்து அப்படின்னா அந்த அளவுக்கு நட்புக்கு ஒரு உதாரணமாக வந்து அப்படின்னா திகழ்ந்தாப்புல. இதே மாதிரி இப்போ இவங்களெல்லாம் புராணங்களை விட்டுட்டு இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காரல் மார்க்ஸ் 18ஆம் நூற்றாண்டில் காரல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி. எந்த அளவுக்கு அந்த 18ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் வந்து அப்படின்னா மதங்கள் தான் கோலூட்டி இருந்த காலத்தில் காரல் மார்க்ஸ் வந்து மனிதனை பற்றி சிந்தித்த முதல் ஆள் அப்படின்னா காரல் மார்க்ஸ் தான். அவருடைய சிந்தனைக்கு ஈடாக வந்து அப்படின்னா அவருடைய
நண்பர் வந்து எப்படின்னா ஏங்கல்ஸ். அவங்க 2 பேர் தான் இந்த மனித குலத்தை பற்றி நிறைய சிந்திச்சு பொருள் முதல்வாதமா அப்படிங்க கருத்து வாதமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய மாற்றம் தான் வந்து இன்னைக்கு பொது உடைமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த காரல் மார்க்ஸுடைய ஏங்கல்ஸுடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னா, ஏங்கல்ஸ் வந்து அவர் தான் காரல் மார்க்ஸுடைய குடும்பத்திற்கு உழைச்சிருக்காரு. காரல் மார்க்ஸ் வேலைக்கே போனது கிடையாது. அவருக்கு ஒன்லி வந்து எழுத மட்டும்தான் தெரியும், எழுதிக்கிட்டே இருப்பார். தத்துவங்கள் அவருடைய விஷயங்கள் வந்து எப்படின்னா கம்யூனிசத்தை பற்றி எழுதிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஏங்கல்ஸு அதுக்கு உறுதுணையாக மட்டும் இருந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கான அனைத்து செலவுகளையும், காரல் மார்க்ஸுக்குனுடைய குடும்பத்துக்குனுடைய அனைத்து செலவுகளையும் அவங்க தான் ஏங்கல்ஸ் தான் பொறுப்பெடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. அந்த ஒரு நட்பு ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு அவர் சலீம் அண்ணனையும் நம்ம லட்சுமி பிரபா மேடத்தையும் வந்து சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாது. நட்புக்கு ஆணோட தான் வந்து அப்படின்னா நட்பு வைக்கணும், பெண்ணோட நட்பு வைக்கணும் கிடையாது. ஆணும் பெண்ணும் வந்து அப்படின்னா நட்போட இருக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவங்க தான் இவங்க 2 பேரும் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ 2-3 விஷயம் தான் பேசணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வயிறு பசி ஆகிட்டு, அதனால வந்து அப்படின்னா ஒரு 3 விஷயம், முதல்ல அவங்களுடைய விஷயத்தை பேசணும்னு நினச்சேன், பேசியாச்சு. இரண்டாவது வந்து அப்படின்னா இந்த நாள் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹேலன் கெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20ஆம் நூற்றாண்டில் சிறந்த பெண்மணியாக இருந்தவங்க தான் ஹேலன் கெல்லர் அப்படின்னு. அவங்களுக்கு பார்வை கிடையாது. முதலாவது விஷயம், அவங்களுக்கு பார்வை கிடையாது, பேச முடியாது, காது கேட்காது. பொதுவாகவே வந்து அப்படின்னா டெஃப் அண்ட் டெம் தான் சொல்லுவாங்க. காது கேட்காதவங்களுக்கு வந்து அப்படின்னா வாய் பேச வராது. அப்படிதான், அதுதான் வந்து அப்படின்னா சயின்ஸில் அதுதான் உண்டு. ஏன்னா அவங்க கேட்கறது மூலமாக தான் நம்ம வந்து அப்படின்னா வார்த்தைகள் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தவங்க தான் ஹேலன் கெல்லர். அவங்களுடைய பிறந்த தினம் தான் நேற்றைய தினம், 27ஆம் தேதி 1880ஆம் வருஷம் வந்து அப்படின்னா அவங்க வந்து பிறந்தாங்க. அந்த பிறந்த தினத்தை நம்ம இது வந்து நலந்தானா அப்படிங்கிற செவிலியர்கள் எப்படி நம்ம எல்லாமே மறந்துருக்க முடியாது. ஒரு 4-5 வருஷம் தான் ஆயிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் நம்ம எப்படிலாம் பாடுபட்டோம் அப்படின்னு. பாஸ் வாங்கிட்டு தான் வெளியில் போனோம். அதே மாதிரி ஒரே ஒரு ஹாலுக்குள்ளே வந்து எப்படின்னா இப்படிலாம் அரங்கெல்லாம் கூட்டம்லாம் நடத்த முடியாது, ஒருத்தர் பார்க்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் வந்து எப்படின்னா நம்ம எல்லாம் அனுபவிச்சது. மனித குலத்துக்கே வந்து எப்படின்னா பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்த அந்த நிகழ்வை ஒரு வரலாற்று பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நலந்தானா அந்த புத்தகம் வாயிலாக நர்ஸு செவிலியர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி அவங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு நமக்காக மனித குலத்துக்காக எப்படி பாடுபட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உணர்த்துற விதமாக தான் அந்த புத்தகத்தை வந்து இப்படி நான் வடிவமைச்சிருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்ம 4 புத்தகம் வெளியிட்டிருக்கோம். 4 புத்தகமே வந்து எப்படின்னா தொழிலாளர்களுக்காக ஒரு விஷயமா தான் இருக்கும். முதலாவதாக வந்து எப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே தூய்மை பணியாளர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்களுக்காக முதல்ல வந்து அப்படின்னா தமிழ்நாட்டிலே முதல் புத்தகம் வந்து அப்படின்னா வெளியிட்டது நம்ம தான். அதுதான் யுத்தமின்றி சுத்தம் செய் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு எல்லாமே வந்து எளிய தொழிலாளர்கள் வந்து அப்படின்னா படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சின்ன புத்தகமாக வந்து அப்படின்னா நம்ம வெளியிடுறோம். ஏன்னா பெரிய புத்தகமாக வெளியிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு போய் சேர்ந்துடாது. அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் வந்து அப்படின்னா அது சேரணும். அதே மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்தோம் அப்படின்னா படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 20-25 பக்கத்துக்குள்ளே நம்ம எழுதியிருப்போம். இதில் வந்து அப்படின்னா முக்கியமாக வந்து அப்படின்னா தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை ஒரு தாய் மகள் 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு உரையாடலாக இருக்கும். இதில் கம்யூனிசத்தை பற்றியும் வந்து அப்படின்னா ஒரு அறிமுகத்தை சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு கோவை சிறைச்சாலை வந்து மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்த சிறைச்சாலை. காரணம் என்ன அப்படின்னா வ.உ.சி. ஐயா வந்து இங்கே தான் சிறையில் இடப்பட்டு செக்கு இழுத்தாங்க. அந்த செக்கு கூட இங்கேயே தான் இருக்கு சிறைச்சாலைக்குள்ள. ஆனால் அந்த வ.உ.சி. ஐயா இங்கே வந்து எப்படின்னா சிறையில் இருந்தாங்க. ஆனால் பிறந்தது வந்து எப்படின்னா தூத்துக்குடி மண்ணில்.
தூத்துக்குடிக்காரங்க அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து அப்படின்னா அதில் ஒரு பெருமைப்படுறோம். ஏன்னா அங்கே விதைச்ச விதை தான் இன்னைக்கு வந்து அப்படின்னா இங்கே வரைக்கும் இருந்திருக்கு. முதலாக வஉசி ஐயா வந்து அப்படின்னா அவங்க வழக்கறிஞராக இருக்கிறாங்க மில் தொழிலாளர்களுக்காக. இன்னைக்கு இந்தியா சுதந்திர போராட்டம் மறைமுகமாக ஒரு சின்ன சின்ன குழுக்களாக இருந்து ரகசிய கூட்டமாக தான் வந்து அப்படின்னா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் ஆங்கிலேயரை எதிர்த்து. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து வஉசி ஐயா மட்டும்தான் ஆங்கிலேயரை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கப்பல் விட்டாங்க. அப்படின்னா இந்தியாவிலேயே யார் காந்தியடிகள் கூட அப்படி செஞ்சது கிடையாது. முதல்ல வந்து அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேசி கப்பல் விட்டது வந்து அப்படின்னா வஉசி ஐயா தான். ஆனால் அதற்காக அவர் வந்து அப்படின்னா சிறையில் இடப்படலை. அவர் எதற்காக சிறையில் இடப்பட்டார்னா மில் தொழிலாளர்கள், கோரல் மில் தொழிலாளர் அவங்களுக்காக, நூற்பாலை தொழிலாளர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து அப்படின்னா நடத்துகிறாங்க. அதுக்காக சுப்பிரமணிய சிவா அவங்களையும் வஉசி ஐயையும் வந்து அப்படின்னா இந்தியாவிலேயே இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய ஒரே ஒரு நபர்னா வஉசி ஐயா மட்டும்தான். அப்படி வந்து அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் வந்து அப்படின்னா செய்த ஒரு தியாகிகள் பிறந்த மண் வந்து அப்படின்னா தூத்துக்குடி மண். அதுக்கு அந்த மில்லுக்காக போராடினதுனால அந்த மில்லை மற்றவர்கள் கார்ப்பரேட் கம்பெனி கையகப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நூலை வெளியிட்டோம். இது வந்து அப்படின்னா திண்ணை பாட்டி சொன்ன கதைகள் அப்படிங்கிற ஒரு பாட்டி எங்ககிட்ட கதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு மக்களுக்கு வந்து எளிமையாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக திண்ணை பாட்டி சொன்ன கதைகள்னு சொல்லிட்டு கோரல் மில்லை பற்றி எழுதியிருக்கு. அதே மாதிரி 3வது புத்தகம் வந்து எப்படின்னா புறம் பேசலாமா அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னா ஒரு டீ கடையில் உட்காந்து இன்றைய விவசாயிகளுடைய அவங்க என்னெல்லாம் வந்து எப்படின்னா விவசாய தொழில் எப்படி நலிவடைந்து இருக்கு, அந்த விவசாய நிலங்கள் வந்து எந்த அளவுக்கு கார்ப்பரேட் வந்து எப்படின்னா கையகப்படுத்தி விண்டு மில்லு இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க, அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புறம் பேசலாமா அப்படிங்கிறது ஒரு டீ கடையில் உட்காந்து எதேர்ச்சியாக ஒரு 4 நண்பர்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். இது என்னுடைய 3வது புத்தகமாக இருந்துச்சு. அதே மாதிரி அரசியல் பேசுவோம் அப்படிங்கிறது இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய அவங்களுடைய அதிகாரம், மக்களாகிய நம்மளுடைய கடமைகள், ஜனநாயக கடமைகள், இதை குறித்து வந்து எப்படின்னா இதை விளக்குறதுக்காக இந்த விஷயத்தை வந்து எப்படின்னா கொண்டு வந்தோம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா நம்ம அடுத்தடுத்து செய்ய வேண்டியது இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்போட நிறைய பேசணுங்கிறது இருக்குது. ஆனால் நேரத்தின் காலத்தையும் கருதி வந்து எப்படின்னா வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கு வேணுமோ கொடுங்க அவங்களை கண்டு. அன்பு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி உங்களை கண்டு. அவருக்கு வரலாறுகளே நிறைய இருக்குது உங்களுக்கு. அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க எப்பயுமே வந்து அம்ச சாருக்கு வந்து ப்ரோக்ராம் முடியும் போது கடைசியாக தான் வாய்ப்பு கொடுப்போம் உங்களை கண்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு முடிச்சிருவாரு. இன்னைக்கு தான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்காரு உங்களை கண்டு. அதுக்கே முதல்ல அவரை பாராட்டு கொடுக்கணும் உங்களை கண்டு.